அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கு ஒரு ப்ளாக் ஒன்று தான் பார்க்க போறீங்கள். நான் ஒரு கடைக்கு போயிருந்தேன். அந்த கடையில் இருக்கிற பொருட்களை தான் நான் இதில் கவர் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் என்று நினைக்கிறேன். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கடையை பார்த்தீங்களென்றால் இது நல்ல பெரிய பரப்பளவை கொண்ட ஒரு கடை தான். இந்த கடைக்கு நாங்கள் ஈவினிங் டைம் தான் போனாங்கள். அப்போ அதால் கொஞ்சம் சனம் இந்த பக்கம் குறைவாக இருந்தது. அதால் நான் சில பொருட்கள் வாங்க போனேன். அதால் நான் அங்கே இருக்கிற சில பொருட்களை நான் உங்களுக்காக நான் கவர் பண்ணி இருக்கிறேன். பாருங்கோ, இது ஒரு கூடை மாதிரி செய்து பழங்கள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்குது. இது எல்லாமே ஒரேஞ்ச் அன்னாசி பழம் கூட இதில் இருக்குது. பாருங்கோ, இவ்வளவு ஒரு நீட்டாக அடுக்கி இருக்குன்னு சொல்லி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் கூட இருக்குது. இது பார்த்தீங்களா எல்லாமே நட்ஸுகள். வேர்ல்டில் என்னென்ன நட்ஸுகள் எல்லாம் இருக்குதோ அத்தனை நட்ஸுகளும் இந்த இதில் இருக்குது. நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு எவ்வளவுன்னு பார்த்து நாங்கள் இதில் எடுத்து நாங்கள் பக்கத்திலேயே நாங்கள் வெயிட் போட்டு கொண்டு போய் நாங்கள் பில் போடலாம். பாருங்கோ, எல்லாமே பியோ, எல்லாமே நல்ல புது நட்ஸாக இருக்குது. பார்க்கவே நல்ல ஆசையாக இருக்குது. பாருங்கோ, இது பார்த்தீங்களென்றால் நூடுல்ஸ் பக்கம் எவ்வளவு நூடுல்ஸ் இருக்கோ அத்தனை விதமான நூடுல்ஸும் இதில் அடுக்கி இருக்குது. பார்க்கவே எவ்வளவு ஒரு பிரமாண்டமாக இருக்குண்டு பாருங்கோ. அவ்வளவு நூடுல்ஸும் இதில் இருக்குது. பார்க்கவே ஆசையாக இருக்குது. இந்த பக்கத்தை பார்த்தீங்களென்றால் எல்லாமே வெஜிடபிள்ஸ், எல்லாமே ரெடிமேடாக அந்த டின்னில் அடைச்சி வந்திருக்குது. இதில் எல்லா விதமான வெஜிடபிள்ஸும் பதப்படுத்தி வச்சிருக்கு. எல்லா விதமான வெஜிடபிள்ஸையும் இதில் பார்க்கலாம். பாருங்கோ, இவ்வளவு ஒலிவங்காயல் எல்லாம் இருக்கோ அத்தனை ஒலிவங்காயலும் இதில் பதப்படுத்தி வச்சிருக்குது. இது பார்த்தீங்களென்றால் இது சாக்லேட் பக்கம். இவ்வளவு சாக்லேட் இருக்குண்டு பாருங்கோ. இந்த சாக்லேட்டுகளை பார்த்துட்டு இங்கே பாருங்கோ, சிறுவனாவும் சவீஸும் என்னத்தை எடுக்கிறேன்னு தெரியாமல் மாறி மாறி ஏதோ நிறைய எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தினோம். டெசர்ட் சாக்லேட்டில் இருந்து பியோ சாக்லேட்டில் இருந்து எல்லாமே இதில் அடுக்கி இருக்குது. இந்த பக்கத்தில் இவ்வளவு ஜூஸுகள் இருக்குண்டு பாருங்கோ. பெட்டி ஜூஸுகளும் இருக்குது, போத்தல்ல அடைச்சி வச்சிருக்கிற ஜூஸுகளும் இருக்குது. பார்க்க இவ்வளவு ஒரு நல்லா இருக்குதுன்று பாருங்கோ. இந்த பக்கத்தை பாருங்கோ, இந்த பக்கத்தில் ஃபுல்லாகவே எல்லாம் ஜோக்கெட் தான் அடுக்கி இருக்குது. இது ஃப்ரீசர் இருக்கிற பக்கம். இந்த ஃப்ரீசரில் மீன்கள், நிறைய வகையான சாப்பாட்டு பொருட்கள் எல்லாம் இதில் பதப்படுத்தி வச்சிருக்குது. இந்த பக்கத்தில் பார்த்தீங்களென்றால் எல்லாமே சலாட் ஐட்டம் தான் வச்சிருக்குது. இது ஃப்ரெஷ்ஷாகவே இந்த பழத்தில் உடனே நாங்கள் புளிஞ்சு இந்த இருக்கிற போத்தல்களில் நாங்கள் இந்த ஒரேஞ்ச் ஜூஸை நாங்கள் எடுக்கலாம். இதில் 3 வகையான அளவில் இங்கே நாங்கள் ஜூஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு என்னென்று தெரியலை, இந்த மிஷின் வேலை செய்யலை. நாங்கள் ஜூஸ் எடுக்கிறதுக்கு பார்த்து நாங்கள் மிஷின் வேலை செய்யாதபடியால் நாங்கள் ஜூஸ் எடுக்கலை, விட்டுட்டு வந்துட்டோம். ஆனால் ஆல்ரெடி அங்கால பாருங்கோ, அந்த ஃப்ரிட்ஜில் அந்த ஜூஸ் புளிஞ்சு வச்சிருக்குது. இதுவும் பார்த்தீங்களென்றால் எல்லா விதமான பழங்களில் இருந்து புளிஞ்செடுத்த 3 நாள் டேட்டோட இருக்கிற ஜூஸுகள் தான். இந்த ஜூஸ் கூட நல்ல ஒரு ஹெல்த்தியானதும் கூட. இந்த பக்கம் பார்த்தீங்களென்றால் இதெல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் அடுக்கி இருக்குது. பாருங்கோ என்ன இருக்குதுன்னு சொல்லி. புளியம்பழம் இருக்குது பாருங்கோ, அந்த கோதோடையே இருக்குது. இது நல்ல இனிப்பாக இருக்கும். ஃபிஷ் பக்கம் எல்லா விதமான ஃபிஷ்ஷுகளும் இருக்குது. பாருங்க, எங்களோட ஊர் ஃபிஷ்ஷுகள் கூட இதில் சில வேளைகளில் இருக்கிறது. லொப்ஸ்டர் கூட இருக்குது. இந்த பாருங்க, இந்த தண்ணிக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக ஓடி திரியுது. இந்த கிட்ட எடுக்கலாமல் போயிட்டுது. பாருங்க இவ்வளவு இருக்குதுன்னு அந்த பாக்ஸில். இதை பாருங்கோ, இது பூமரங்கள் இருக்கிற பக்கம். இப்போ கிறிஸ்மஸ் நெருங்கினபடியாக பாருங்கோ, இந்த பிளான்ட் கிறிஸ்மஸுக்கு கூடுதலாக வாரது. பாருங்கோ, கிறிஸ்மஸ் டெக்கரேஷனில் கூட இந்த பிளான்ட்டுகள் எல்லாருடைய வீடுகளிலும் இருக்கும். பாருங்கோ இவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கோ, நிறைய கொண்டாந்து அடுக்கி இருந்தது.
இது வந்து ஒக்கிட் பாருங்க, ப்ளூ கலரில் இருக்குது. நான் முதல் போன போது நிறைய கலரில் இருந்தது, இப்போ ப்ளூ கலர்லையும் ஒரு ஒயிட் கலர்லையும் இருக்குது. இது வந்து குரோட்டன்ஸ் ஐட்டங்கள் மற்ற அந்த க்ரீன் பிளான்ட்டுகள். இது கூட நல்ல அழகாக தான் இருக்குது, ஆனால் வெளியெல்லாம் மலிவாக தான் போட்டிருந்தது. இது வந்து எல்லா ஊர்களிலே நிற்கக்கூடிய மணி பிளான்ட் இருக்குது பாருங்கோ. நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது எல்லாமே. எனக்கு போய் பார்க்க நல்ல ஆசையாக இருந்தது. நானும் ஒரு சில செடிகள் வாங்கினான். இதெல்லாமே அந்த க்ரீன் பிளான்ட் தான் பாருங்கோ. இவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுண்டு. எனக்கு பார்த்த உடனே இதை வீடியோ எடுத்து ஷேர் பண்ணணுமெண்டே இருந்தது. நான் உடனே எடுத்துட்டேன். இங்கே பாருங்க, இவ்வளோ அழகாக இருக்கும். வீட்டில் கொண்டாந்து வச்சால் இவ்வளோ அழகாக இருக்கும். இதுவும் மணி பிளான்ட் தான் பாருங்கோ. இந்த மணி பிளான்ட் வந்து இந்த கலரில் இருக்குது. இது வந்து 20 யூரோ போட்டிருந்தது. இது வந்து பாருங்க நல்ல புதுவிதமான நல்ல கலராக இருந்தது. இந்த பிளான்ட் வந்து நான் வாங்கி இருக்கிறேன். இங்கே பாருங்க இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குதுண்டு. இது நல்ல அழகாகவும் இருந்தது. இதில் வந்து வேறு கலர்கள் இருந்தது. அது வந்து கொஞ்சம் நிறைய விலைகள் போட்டிருந்தது. இது வந்து கொஞ்சம் நல்ல மலிவாக இருந்தது, வாங்கக்கூடிய மாதிரி இருந்தது. அப்போ இந்த பொட்ஸும் நான் வாங்கி, இங்கே பாருங்கோ இந்த பூமரமும் நான் வாங்கி இருக்கிறேன். இவ்வளோ ஒரு அழகாக இருக்குதுண்டு. நிறைய மொட்டுகள் வந்திருக்குது. இந்த மொட்டுகள் எல்லாம் இனி விரியும் வளர்ந்து. அப்போ நான் உங்களுக்கு ஒரு கால் ஒரு பதிவாக நான் போடுறேன். ஓகே, இதோட இந்த ப்ளாக் கம்ப்ளீட் ஆகுது. இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணுங்க.